நிதர்சனமான உண்மை. இங்கு நமக்கு கடல் அளவு சிரமங்கள் இருந்தாலும் கையளவு நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் போதும். இந்த வாழ்க்கையோட எதையும் எதிர்கொண்டு கம்பீரத்தோட நாம வாழலாம். அப்ப அறம் நிறைந்த வாழ்க்கையில நாம் பயணிக்கும் போது பொய்யர்களின் கண்களுக்கு நாம் சிங்கம் கர்ச்சிக்கிறத போன்றுதான் காட்சியாக இருப்போம். அப்ப இந்த பேரண்டம் ஒவ்வொரு உயிர்களுக்கும் என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்துதான் படைச்சிருக்கு. அப்ப அறிவே கிடைக்கப்பட்டிருந்த வாழ்வை வரமாக நினைத்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்து கொள்ளணும். எது நடந்தாலும் அறத்தோடையும் இயற்கையோடையும் ஒன்றி நடக்கும் போதுதான் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே நம்மளுக்கு மாறும். அப்ப நாம அறத்தோட வாழும் போதுதான் சோதனைகளும் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கருமம் தீர்ப்பதற்காகத்தான் எல்லாம் நடக்கும். அப்போது எல்லாம் அவன் செயல் என்று எங்கும் இறங்கி பயணித்து விட வேணும். அழகு என்பது முகத்தில் மட்டுமில்ல, அது மனத்தை சார்ந்தது. இங்கு நாம் நல்ல மனசோடு பிறர் நலம் பேணி வாழுகின்ற வாழ்வுதான் அழகு. புறத்தில் புன்னகைப்பது ஒரு புறம் இருந்தாலும் அகமலர்ந்து சிரித்து பிறவி துன்பத்தை நீக்கி சிரிக்க வைக்கும் பாங்குதான் மனிதருக்கு அழகு. இங்கு தேவைகளை நோக்கி பயணப்படும் போது நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை பலமுறை சிந்தித்து பயணிக்கணும். அப்படி தேர்வு செய்யும் போதுதான் ஒன்றில் மட்டும் நிலையாக நின்று விட்டா போதாது. நாம் நினைத்த வெற்றியை அதாவது ஒன்றில் மட்டும் நம்ம நிலைச்சு நிக்கணும். நாம் நினைத்த வெற்றியை அடைந்து விடலாம். தேவையற்றது சிந்திக்காத போது மனமானது சமநிலை அடைந்து விடும். ஒரே தேவையில அறத்தோடு பயணிக்கும் போது மனம் ஒடுங்கிவிடும். பொதுவாகவே மனிதன் மனத்தாலதான் இயங்குறான். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா நிக்குது. மனதிற்கு அப்பால் உள்ள பேரறிவால தான் இயங்கும் போதுதான் உண்மையான பக்குவத்தை நாம அடையிறோம். அப்ப அதுக்குதான் மகிழ்ச்சி நிறைய நம்மளுக்கு மனசுக்கான பயிற்சி கொடுத்திருக்காரு. தவ முறைகள்லாம் அதுக்குதான் கொடுத்திருக்காரு. அப்ப பத்திரகிரியார் ஒரு பாட்டுல சொல்லுவாரு, கடலில் ஒளித்திருந்த கனல் எழுந்து வந்தாற்போல் உடலில் ஒளித்த சிவம் ஒளி செய்வது எக்காலம். அதாவது அறம் என்பது தற்காலம் அறவோர் உள்ளவரை இருக்குமா, அறிவு என்பது எல்லையற்றது, வினைப்பயனுக்கு கர்மா பலனுக்கு ஏத்த மாதிரிதான் பலன்களை கொடுக்குமா. அறிவு பல வகை உண்டு. உணர்தல், ஆய்வு, தேர்வு செய்தல், நிர்வாகம், ஆளுமை, முறைப்படுத்தல், அன்பு, ஒழுக்கம். அதுல ஒழுக்கங்கிற அறம் மட்டுமே அறிவில் அதுவும் ஒன்று. பிரபஞ்சத்தில் அறிவு இல்லைன்னா பூமி மட்டும் இல்ல, இந்த சூரிய குடும்பம் கூட இயங்காது. அப்ப மரத்தடிகள் எல்லாம் அன்று கோயிலா இருந்துச்சு இல்லையா. மாண்புக்குரிய மரங்களை பாதுகாக்கவே அதனை நம் முன்னோர்கள் செய்தார்கள். நமக்கு பலவற்றை தருகின்ற மரங்கள் கூட சாதாரணமானவை அல்ல. விதையிலிருந்து செடியாகி அந்த செடியிலிருந்து மரமாகி அந்த மரமானது காயாகி கனியாகி பூவாகி மீண்டும் விதையாக வேறாக மாறுது இல்லையா. அப்ப அத்தகைய பயனுள்ள மரங்களை அறமின்றி அறுப்பவர்கள் மனிதர்கள் தானே. அப்ப அத்தகைய மரத்தை போன்றவர்கள் தான் மெய்ஞானியர்கள். நம்மை போன்று நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து ஆன்ம விதையை அளித்து இந்த உலகுக்காக உருவாக்குவர்கள் தான் நல்ல குருமார்கள். அப்ப நம்மளுக்கு கிடைச்ச குரு எவ்வளவு போற்றினாலும் தகும் இல்லையா. நம்மளோட வேதாத்தி மகிழ்ச்சியும் அவ்வளவுதான். ஒரு வேதாத்திரிய விருட்சமா நம்மளுக்கு நிக்கிறாரு. இப்ப அந்த விருட்சத்துக்கு கீழே தான் இத்தனை விழுதுகள் நம்ம இருக்கிறோம். அப்ப அதுக்குதான் வள்ளுவ பெருந்தகை ஒரு குரல் கொடுக்கிறாரு, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்து மெய்ஞானத்தை உணர்த்தும் மெய்ஞானியர்கள் அருளால கிடைக்க பெற்ற அனைத்திற்கும் நன்றி செலுத்தணுமா. உணர்ந்து அண்டியவரின் கடமையாகும் அந்த நன்றியே ஒழுக்கமான மெய்ஞானத்திற்கு இடப்படும் வித்தாகுங்கிறாரு. அப்ப அத்தகு நன்றியை மறந்து தீயது நினைத்து மெய்ஞானியை அணுகினால் அந்த வித்தானது எல்லாத்திற்கும் துன்பத்தையே தருமா. அப்ப எவ்வளவு பெரிய அற்புதமான குரல் இல்லையா. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணுங்கிறாரு. அப்ப நம்ம மகரிஷியோட பயிற்சி ஒவ்வொன்றுக்குமே நம்ம நன்றி சொல்லலாம். எல்லா பயிற்சியுமே உடற்பயிற்சியில இருந்து காயகல்பத்துல இருந்து அகத்தாய்வுல இருந்து அகத்தவத்துல இருந்து எல்லா பயிற்சிக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே வரலாம். எத்தனை நன்றி சொன்னாலும் தகாது. அப்போ ஒவ்வொரு செயலும் வாழ்க்கை முழுவதும் நமக்கு பாடத்தை கற்று தருது. ஆறறிவு கொண்ட மனிதனுக்கும் ஓரறிவு கொண்ட விதைக்கும் யார் சொல்லி கொடுத்தாங்க. மண்ணில் விழுந்தா மட்டும்தான் முளைச்சிடுவேன்னு சொல்லி
எந்த கட்டாயமும் இல்லையே. எங்க விழுந்தாலும் என் ஆற்றலை கொண்டு விளைந்தே தீருவோம்னு அந்த மரம் முளைக்குது இல்லையா? அதுக்கு அதுக்கு எங்க இருந்து அந்த துணிச்சல் கிடைச்சுச்சு அந்த விதைக்கு? அப்ப கடல் மணலில் விளையாடும் சிறுவர் போலதான் நாம இருக்கணும்னு சொல்றாங்க சான்றோர் வந்து. கடல் மணலில் கிளிஞ்சல்களை ஆவலுடன் பொறுக்க முடியும். காட்டு மலர்களையும் சேகரிக்க முடியும். சின்ன குழந்தைகளாக நாம் மாறவும் முடியும். அதை போலதான் வண்ணத்து பூச்சியின் பின்னாலையும் நாம் ஓட முடியும். குழந்தையின் கள்ளங்கபடமற்ற தன்மை நம்மிடம்தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் காரணம் என்னது? நம்மளோட அகங்கார மனம்தான் அதை மூடிக்கிட்டு இருக்குது. அப்ப நீரூற்றுல அடியில பாறாங்கல் எப்படி அடைச்சுக்கிட்டு இருக்குமோ அது போலதான் இந்த நீரூற்றை அழித்து விட முடியாது இல்லையா? என்னதான் அந்த நீரூற்று வரும்போது முன்னாடி ஒரு பாறாங்கல் நின்னாலும் அந்த நீரூற்றை அடைக்க முடியாது. அந்த பாறாங்கல்ல அகற்றிட்டா என்ன ஆகும்? அந்த நீரூற்று தானே பீரிட்டு கொண்டு மேலே கிளம்பும். அதே மாதிரிதான் நம்ம மனோங்கிற அந்த அகங்காரத்தை அடைச்சு அதை விட்டு வெளியில வந்துட்டாலே போதும், மற்ற எல்லாமே நம்மளுக்கு இலகுவாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப மகாத்மா காந்தியோட ஆசிரமத்துல அடிப்படையான ஒழுக்க நீதி ஒண்ணு இருந்துச்சாம். அதாவது அஸ்வாத்துன்னு ஒரு ருசியின்மைன்னு அதுக்கு அர்த்தம். எப்படி ருசி இல்லைன்னா, நம் உடலின் தேவைக்கு மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். ருசிக்காக எதையும் சாப்பிடக்கூடாதாம். சாப்பாட்டு நறுமணத்தை ரசிக்க கூடாதாம். சாப்பாட்டின் மனத்தை அழிக்க வேணும். அதே போல ருசிக்காதவாறு சாப்பாட்டை தயார் செய்யணுமா. அப்ப நாக்கின் ருசியை முதல்ல அழிச்சிட்டா நாக்கிற்கு ருசியே தெரியக்கூடாதாம். அந்த ருசியை இழந்து விட்டா நாம் மகாத்மாவாகி விடுவோம்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்றாரு. அப்ப இப்ப நம்ம பண்ண பஞ்சேந்திரிய தவமும் அதுதான். 5 புலன்களையும் நம்மளோட கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தவம் பண்ணணும். அப்ப அந்த தவத்துல நம்ம நாக்கு மேல மனசு வச்சு தவம் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளோட புலனடக்கம் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இப்ப அதுக்குதான் மகிழ்ச்சி நம்மளுக்கு பஞ்சதவம்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப எங்க இருந்தாலும் நாம தனியாக தெரியுங்கிற எண்ணம் வேண்டியதில்லை. நாம விளம்பர பொருள் அல்ல. நம்மோட உள்ளத செயல்களாலும் தன்மானத்தாலும் ஆன்மீக ஒழுக்கத்தாலும் நாம் தனித்தே தெரியணும். இங்கு தலைகீழாக நின்றாலும் அந்த பேரண்டம் என்ன எழுதி இருக்கோ அது நடந்தே தீரும். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் அப்படிங்கறதா இதோட கோட்பாடு. அப்ப புத்தர் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சாம். புத்தர் எப்பவுமே மகிழ்ச்சியா தான் இருப்பாராம். மகிழ்ச்சி அவரிடம் ஒன்று தழுவி செயல்பட்டுக்கிட்டே இருக்குமா. அது எப்பொழுதுமே அவரோட நீடித்துக்கிட்டே தான் இருக்குமா. அவர் சுவாசிப்பதை போல அவரோட இயங்கிக்கிட்டே தான் இருக்குமா. அவரை சுற்றி படர்ந்திருக்கும். ஒரு காலம் அவரை விட்டு விலகுவதே இல்லையா. அப்ப ஆனால் அவரை பொறுத்தவரையில ஒரு சில காலம் மூக்கு நின்னாலும் அந்த மூச்சு காத்து அந்த வாசனையால நிரம்பி இருக்குமா. ஆனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் சுவாசிப்போம், அடுத்த கணம் அந்த மூக்கு வேற ஒரு மனத்தை நாடி போயிரும் இல்லையா. அப்ப அது மாதிரி எல்லாம் அவருக்கு கிடையாதான். எல்லா நேரமும் புத்தருக்கு அந்த நறுமணம் ஒன்றுதான் தெரியுமா. அதுவும் எப்படின்னா அந்த தெய்வீக மலர் நன்றாக மலர்ந்து வாசனை எப்பொழுதுமே படர விட்டுக்கிட்டே தான் இருக்குமா. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அது மலரவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த வாசனை நம்மளை விட்டு போயிடுது. நம்ம அடுத்த செகண்ட் வேற இதுக்கு மாறிடுறோம். அப்ப நாம சலிப்ப உணராம நம்மளால ஞானம் அடையவே முடியாது. அது நம்மளுக்கு பாரமா தான் இருக்கும். ஆகவே துன்பத்தை நீக்கி, துன்பம் எப்படி வருது? நாம தான் உருவாக்குறோம். அப்ப இந்த துன்பத்தை எப்பெல்லாம் நம்ம நீக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம ஞானம் அடைய முடியும். அப்ப புத்தர் அததான் சொல்றாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னோட அமைதியை நீ இழக்க கூடாது அப்படிங்கிறாரு. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா நம்ம பாத்துக்கிட்டோம்னாலே போதும். நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பேரண்டமான இறைவன் இங்க யாரையும் சாதாரணமாக அனுப்பி வைக்கல. சாவி இல்லாத பூட்டே கிடையாது இல்லையா. அப்ப அதே போலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பேரண்டம் பூட்டையும் சாவியையும் கொடுத்திருக்கு. இந்த வினையின் வாழ்க்கை என்னும் பூட்டினை திறப்பதற்கு அறம் என்கிற சாவியை நம்ம கையில கொடுத்திருக்கு. அப்ப அன்பு, கருணை, சத்தியம் என்ற அற வழியை பற்றிக்கிட்டு யாரிடமும் ஒப்பீடு செய்யாம எதிர்பார்ப்பு இல்லாம பயணப்படும் போதுதான் நமக்கான விதிகளுக்கு மாறும். அதாவது நம்ம சில விதிமுறைகளுக்கு நம்ம வருவோம். இங்கு நடப்பதெல்லாம் காரண காரியத்தோட தான் நிகழ்வதை நாம உணர முடியும். மகிழ்ச்சியே சொல்லுவாருங்க இல்லையா, காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாமே ஒரு காரணத்தோட தான் இங்க நடக்குது. அப்ப அந்த வழி நம்ம நடப்பதை எப்பயுமே நம்ம ஏத்துக்கணும். யாருடைய குறை நிறைகளையும் கண்டு ஒப்பீடு செய்யாம நம்மோட குறைகளை என்னன்னு தெரிஞ்சு அதை நாமே உணர்ந்து நம்மளை நாமே திருத்திக்கிட்டு வாழ முற்பட வேணும்.
தன்னை அறிந்தவனே தான் தரணியை ஆள முடியுங்கிறது சான்றோர் வாக்கு. அதுக்குத்தான் திருமூலர் ஒரு 4 அடியில ஒரு கவி சொல்லியிருப்பாரு. தானும் அழிந்து தனமும் அழிந்து நீடு ஊனும் அழிந்து உயிருடன் அழிந்துடன் வானும் அழிந்து மனமும் அழிந்து பின் நானும் அழிந்தமை நான் அறியேனே. அப்ப நம்மள முதல்ல அறியணும். தன்னை அறியறதுக்கு தான் இந்த பயிற்சி எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க சுவாமிஜி. அப்ப இந்த பயிற்சியில நாம எந்த அளவுக்கு நம்மள ஆழ்ந்து நம்மள அகத்தாய்வு செஞ்சு நம்ம நல்லா நம்ம நம்ம மனசை தூய்மைப்படுத்தி வினைகளை களைந்து நம்ம வாழ்றோமோ அதே மாதிரிதான் நம்மளோட பழக்க வழக்கங்களும் வரும். அந்த வகையில இந்த ஒழுக்கமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா மகிழ்ச்சி ஒரு ஃபார்முலாவே கொடுத்திருப்பாங்க இல்லையா ஒழுக்கத்துக்கு. தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ எந்த வகையிலையும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த வகையை நம்ம பண்பற்றும் போது நம்மளும் நல்லா இருக்க முடியும், நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் நல்லா இருக்க வச்சிருக்க முடியும். அப்ப ஞானம் அடைங்கிறது எந்த அனுபவத்தையும் ஒரு காலம் நம்ம பெற முடியாது. அப்ப மனசை அகற்றுறதுன்னு சொன்னா நம்ம சொல்றதை நன்றாக நம்மளே தான் கவனிக்கணும். மனம் எப்போதும் நம்மள அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது ஒருபோதும் நம்மள ஒரு இடத்துல இருக்க அனுமதிக்காது. நம்ம குறிக்கோள்களை ஒரு வழியா முடிச்சுக்கிட்டு அடுத்து மனசு அகற்ற வேணும்னு குறிக்கோளோடு ஏற்படுத்தியிருந்தாதான் அதை மறந்துட்டு இப்பொழுது இங்க இருந்து இப்ப இந்த நிமிஷம் என்ன நடக்குதோ சிரிக்கிறோமா நம்ம சிரிக்கணும், சாப்பிடுறோமா சாப்பாடுங்கிற உணர்வோட நம்ம சாப்பிடணும். அப்போ ஒவ்வொரு சனத்தையும் அந்தந்த அந்தந்த நிலையில எப்படி இருக்குமோ அந்த நிலையிலே உணர்ந்து அதை நம்ம வாழ்ந்து சரியாக நம்ம வாழ்க்கையோட முறையோட சரியா பின்பற்றினோம்னா நம்மளும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழலாம். அப்ப அதுக்குதான் மகிழ்ச்சி இவ்வளவு பயிற்சிகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சிகளை முறையா செஞ்சு எல்லா பயிற்சியும் விடாம தொடர்ந்து நம்ம செய்யும் போதுதான் நம்மளுக்கும் அந்த ஒழுக்கமான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி இத்தோட என்னோட சிறிய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். சிந்தனை சிறப்பாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பணம். பிழை ஏதும் இருந்தால் அடியே ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனை செவிமடுத்த அத்தனை அன்பர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. ஒழுக்க பண்பாடு 1 என்ற தலைப்பில் பல்வேறு உதாரணங்களோடு பத்திரகிரியார், திருவள்ளுவர் என எடுத்துக்கள் காட்டி சிறப்பாக உரையாற்றிய பேராசிரியரை நாம் நன்றி கலந்த வணக்கங்கள் தெரிவித்து வாழ்த்துவோம். மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களை, ஒரு சில அறிவிப்புகளை இப்போது பார்க்கலாம். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்வது 5 நிமிடங்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனை. தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை செய்யக்கூடிய காயகல்ப பயிற்சி, மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 உலக நல வாழ்த்தோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்வினை உலக நல வாழ்த்தோடு நிறைவு செய்கின்றோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்,
நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.